அது கேவலமாக பார்க்குறேன். நான் இருக்கிறேன். இந்த அரசியலை நான் முற்றுமுழுதாக வெறுக்கிறேன். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த கட்சிகள் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்யும், மக்கள் அரசியல் செய்யாது. விளம்பர அரசியல், செய்தி அரசியல் தான் செய்யும், சேவை அரசியல், செயல் அரசியல் செய்யாது. இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்து பாருங்கள், அதுதான் செய்யும். நீங்கள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டு பன்னெடுங்காலமாக அரசு ஊழியர்கள் போராடுறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க கேட்டது இப்போ நீங்கள் இருக்க புதிய ஓய்வூதிய திட்டம் இல்லை, அந்த ஓய்வூதியத்தை நிறைவேற்றுன்னு இல்லை, பழைய அதுதான் ஜாக்டோஜியோ பல ஆண்டுகளாக. இப்போ நீங்கள் அறிவிக்கிறத ஏன் போன ஆண்டு அறிவிக்கலை? போன ஆண்டு இதே கோரிக்கை வச்சு போராடினாங்க, அதுக்கு முந்த ஆண்டும் போராடினாங்க. இப்போ தேர்தல் வரும்போது அறிவிக்கிறதுனால இது என்ன சொல்கிறது? தேர்தல் அரசியல்னு சொல்கிறோம். போன ஆண்டு என் பொங்கலுக்கு பணம் கொடுக்கல. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இப்போ 6800 கோடி வருது. 3000 ரூபா கொடுக்கும்போது கரும்பு, அரிசி, சர்க்கரை இதோட சேர்த்தா பணம் மொத்தமாக 3000னா 2.5 கோடி குடும்ப அட்டைன்னா 6800 கோடி 7000 கோடி கிட்டத்தட்ட வந்து. இப்போ இந்த தேர்தல் அடுத்த மாதம் அறிவிக்க போகிற போது பிப்ரவரி இறுதியில் அறிவிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலா தேர்தல் அரசியலா? போன ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியல், இப்போ கொடுத்தா அது தேர்தல் அரசியல். அதனால தான் இது தைப்பொங்கல் அல்ல, இது தேர்தல் பொங்கல்னு சொல்கிறது காரணம் அதுதான். அப்போ உங்கள் கவனம் நீங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு நோக்கம் இருந்தால் இதே மடிக்கணினியை போன ஆண்டு கொடுத்துருக்கலாமே. இப்போ அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுத்தா இது தேர்தல் அரசியல். நீங்கள் இறை வழிபாட்டை நீங்கள் என்ன பண்ணி விமர்சிச்சிங்க, திரை வழிபாட்டை விமர்சிக்கலை. கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு மேனாதுன்னு நீங்கள் கற்பிச்சிங்க. மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் இயக்கத்தில் சேரக்கூடாது நீங்கள். ஆனால் திரைப்பட ரசிகனுடைய நடிகருடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இல்லை. கல்லூரி பள்ளியில் திரைப்படம் பேசக்கூடாது, சினிமா பேசக்கூடாதுன்னு தடை போட்டியெல்லாம் இல்லை. கல்லூரி விழாக்களில் சினிமா நடிகர்கள், இயக்குநர்கள், இலக்கியவாதிகள், கற்றறிந்த சான்றோர்கள் பங்கேற்கிறதுக்கு பதிலாக கதாநாயகன், இயக்குநர்கள், நடிகைகள் பங்கேற்றவொன்னே திரைப்படம் தான் உச்சம் மனதில் ஏறிடுது. அரசு விழாக்கள்லேயே நீங்கள் நடிகர்களை கூப்பிட்டு பேச விடும்போது என்ன ஆயிருன்னா இதுதான் அப்படின்னு ஆனவொடனே நடிகர் நாடாளுவது தவிர்க்க, புரியுதா உங்களுக்கு? அரசியலுக்கு வர்றது வந்துடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மடிக்கணினி கொடுத்துல கல்வியில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி, பெரிய புரட்சி வந்துடுதுன்றீங்க. இதே அப்போ போன ஆண்டு செய்யலை, அதுக்கு முந்தின ஆண்டு செய்யலை. இப்போ தேர்தல் வரும்போது அப்போ தான் நான் திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. வாக்கை கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான், கவலைப்பட மாட்டான். வாக்கை பற்றி சிந்திக்கிறவன், மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறவன், அதை பற்றி கவலைப்படுறவன் வாக்கை பற்றி கவலைப்பட மாட்டான். போட்டால் போட்டும், போல என்ன போட்டும். ஏன்னா மக்களின் வாழ்க்கை தான் முக்கியம். மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டுட்டா வாக்கு தானாக வந்துடும். அதை பற்றி கவலைப்பட்டு நீங்கள் இயங்கிட்டீங்கன்னா அது சரியாக வந்துடும். ஆனால் நீ என்ன பண்ணுற? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்கிற. தேர்தல் வரும்போது பல ஆயிரம் கோடியை வச்சு இந்த 6800 கோடி, இந்த மடிக்கணினிக்கு இவ்வளவு, இந்த ஆசிரியர் ஓய்வூதியத்துக்கு இவ்வளவு கொடுத்தா என்ன? 60 லட்சம் ஆசிரியர் இருக்கான், அவன் வாக்கை பறிக்கலாம். 30 லட்சம் மாணவன், அவன் குடும்பம், அவன் சார்ந்த வாக்கு. அப்போ எப்படி? பிஜேபி பீகாரில் குடும்ப அட்டைக்கு 10,000 போட்டுச்சு, 2 கோடிக்கு. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1000 12,000 போடுறீங்க. ரெண்டுக்கு வேறுபாடாத இருக்கா? ரெண்டு எதை குறி வைக்குது? வாக்கு தான். அப்புறம் நான் தான் சொல்கிறேன், இது கவர்மெண்ட் கிடையாது, இது கமிஷன் மண்டி. நீங்கள் கமிஷன் இல்லாமல் வேலை செய்ய முடியாது, உங்களால் பழகிட்டாங்க. நீங்கள் இதை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. மொத்தமாக தொடச்சி வாரணும். நீங்கள் ஒழிக்காமல் நீங்கள் நல்ல அரசு, நல்ல ஆட்சி, நல்ல அரசியல் அதெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. நீ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களை வரவேற்க கரும்பு அப்படியே தோரணம் கட்டி, வாழையை அப்படி தாரோட கொண்டாந்து கட்டி என்ன பண்ணிட்டீங்க? பல 1000 ஏக்கர், பல 100 ஏக்கர், பல 10 ஏக்கர், 20 ஏக்கரை வெட்டி வாழை கரும்பை கட்டி நீ போக என் சனம் சோறு வடித்த தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். சிப்பிலேருந்து தானே முத்தெடுத்த, கரும்பு கண்ணல் அந்த மொழியிலேருந்து முத்தெடுத்தாங்கிற. நான் அவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு இனத்தை இந்த வாழைத்தாருக்கு இந்த கரும்பு தட்டைக்கு நீ அல்லால விடுறா பாரு. எங்களை மானங்கட்ட கூட்டமாக மாற்றின தவிர எனக்கு அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஓடியாந்து இந்த வாழைத்தாரை அறுக்கிறதையும் கரும்பை பிக்கிறது பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு தன்மானமிக்க ஒரு தமிழ் மகன் உனக்கு தூக்க வருமா அந்த காட்சியை பார்த்துட்டு? என் இனத்தை இப்படி பரதேசி கூட்டமாக நிறுத்திட்டீங்களான்னு கோவம் வருதா வரல? அப்புறம் ஒழிப்பு தான், மொத்தமாக இவங்களை ஒழிக்கணும்.
சரி, காசை எங்கேருந்து எடுக்கிறது? நீங்கள் 3000 கொடுக்குறாருன்றீங்க. நீங்கள் ஒன்றும் சேர சோழ பாண்டிய வம்சாவளியில் இல்லை, பரம்பரை சொத்தை வித்துட்டு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஒன்று சொத்து வரி ஏற்றுவிய, இல்லைன்னா மின் கட்டண உயர்வு ஏற்றுவிய, இல்லைன்னா பேருந்து கட்டண உயர்வு, இல்லைன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்குவீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பால் விலையை ஏற்ற வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன வேறு எங்கேருந்து எடுப்பீங்க சொல்லுங்கள்? 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, 80,000 கோடி லட்சம் கோடிக்கிட்ட வட்டியே தொட போகிறோம். யார் கேட்டது எங்களுக்கு பொங்கலுக்கு 3000 கொடுத்துருங்க? யார் கேட்டது? கேட்குறான். சம வேலை சம ஊதியம் கொடுங்கன்னு வீதியில் நிற்கிறான். யார்? ஆசிரியர் நிற்கிறான். அறிவை போதிக்கிற அறிவு கருவறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான். அன்னைக்கு கொரோனா வரும்போது தேவதைகளாக தெரிஞ்சாங்க இந்த சேவை பெண்கள், செவிலியர்கள். இன்னைக்கு தேவையில்லாமல் வீதியில் நிற்கிறாங்க. அவங்க கேட்டு போராடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்கள் அம்மா என் தங்கச்சியெல்லாம் மாதம் 1000 ரூபா கொடுங்கன்னு வீதிக்கு வந்தாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். உரிமை தொகை கொடுங்கன்னு எங்களுக்கு வந்தாங்களா? ஏன் கொடுக்குறீங்க? 980 கோடி இழக்கிறீங்க மாதத்துக்கு. தம்பி, நீங்கள் 3000 கொடுக்குறீங்க, 3000. ஆனால் ஒரு ஆள் ஒரு குடும்ப அட்டைக்கு 2 லட்சம் ரூபா கடன் இருக்கு. 3000 எனக்கு கொடுக்குறீங்க, ஆனால் 2 லட்ச ரூபாய் எங்கள் அம்மா மேலே கடன் இருக்கு. அப்புறம் அது எடுபடாத. அவங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு தெரியும், பிஜேபி சாமி மதம் சாதி இது 3 தான் அரசியலில் வச்சுக்கிறோம். உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார். நான் சொல்லலை, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன், மக்களை பற்றி சிந்திக்காம, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது, அவர்களின் நலனை பற்றி சிந்திக்காம, சாமி கடவுள் இந்த மாதிரி இந்த சாதி மதத்தை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. இவர்களுக்கு மதம் சாதி இதை தான் சுற்றி சுற்றி வருவாங்க. சாமி அவங்க சாமியை பற்றி கவலைப்படுவாங்க, நான் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்படுவோம். எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற முரண் அதுதான். நீங்கள் மலையை வெட்டுங்க, கவலைப்பட மாட்டாங்க. இப்போ மலை மேலே விளக்கத்தை போராடுறீங்கள, பக்கத்தில் இருக்க மலையை வெட்டிட்டு போகும்போது ஏன் வரலை? குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு இருக்குல்ல, அந்த குன்றில் இருக்கானா இல்லையா? அப்போ எப்படி இருக்கு இது? அயோத்தி ஆக்கணும்ல, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நீங்கள் அயோத்தியிலே தோத்துட்டீங்கல்ல. ராமர் கோயில் கட்டணுங்கிற பிரச்சனை இருக்கிற வரை அரசியல் இருந்துச்சு, கட்டி முடித்தவொன்னே அந்த தொகுதியிலே நீங்கள் தோத்துட்டீங்க. அதை அகிலேஷ் என்ன பண்ணிட்டாரு? தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தி உங்களை தோக்கடிச்சிட்டாப்ல. அது இங்கே எடுபடாது. ஏன்னா இது ஏன்னு கேளுங்க, தமிழ் சமூகம் அறிவு சமூகம். என்னதான் இருந்தாலும் அது யோசிக்கும், சிந்திக்கும், இது எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு சிந்திக்கும். அதனால அது இங்கே எடுபடாது. அது அயோத்தி அரசியல் இங்கே செய்ய முடியாது. நான் என்னை பேச விடுங்க, என்னை அதெல்லாம் நீ பேசிட்டு கூடாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வரலைன்னா நீ பெரிய அப்பனுக்கு பிறந்த உடனே ஆட்சி அதிகாரத்துக்கு காசு கொடுக்காம வந்து என்னை மோதி வெல்லுவா. உன் பெரியாரை தூக்கிட்டுவா. ஓட்டுக்கு காசு கொடுக்காத, உன் பெரியாரை வச்சுக்க, நான் என் தலைவனை வச்சுக்கிறேன். வெல்லுவான். உன் அதிகாரம் இருக்கிறனால பொங்கலுக்கு 3000 மடிக்கணினி, அதுக்கு ஆசிரியருக்கு ஓய்வூதியம், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வாக்க பறிக்கிறீங்க. இது கொடுத்து வாக்கு காசு கொடுப்பியலா இல்லையா? ஒரே கேள்வி, கொடுப்பியலா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எப்படி தடுக்க முடியாமல் எப்படி போராடி தானே அது பண்ணணும். ஒரே நாளில் வர்றதுக்கு நான் மந்திரக்கோள் இல்லையே, மந்திரக்கோள் இல்லையே. தனியாக நின்று நீ என்னீங்க, தனியாக நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படி வர முடிஞ்சுச்சு? எப்படி வர முடிஞ்சுச்சு? எந்த பின்புலம் இருந்துச்சு? நடித்தனா 40 வருஷம் 35 வருஷம் நடித்து பெரிய ரசிகர்களை சந்திச்சு வச்சுருந்தேன்னா, இல்லை பரம்பரை எங்கள் அப்பா அமைச்சர் முதலமைச்சர் வாரிசா ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தேன்னா சொல்லுங்கள் நீங்கள். அப்போது நீங்கள் பேசுகிறது அப்படி தப்பு, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அது எப்படி வர்றது போகிறது அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் இவர் சொல்கிறாரு பெரியார் இல்லாமல் அப்படின்னா, ஈவேரா இல்லாமல் அரசியல் இல்லைன்னா எப்படி? ஜெயலலிதா ஒன்றும் பெரியாரை பேசி இங்கே அரசியல் செய்யலையே. பெரியாரை பேசாமல் இவ்வளோ தூரம் எப்படி வர முடிஞ்சுச்சு என்னால்? பெரியார் தான் பெரிய வலிமையான ஆற்றல் ஆயிடுச்சே. அப்புறம் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? கூட்டத்துக்கு சாராயம் பிரியாணி கொடுத்து கூட்டி வர? எது கூட்டி வர? தோற்று போயிடுச்சுல. அப்போ
பெரியாருக்கு ஓட்டா, நீங்க கொடுக்குற 500 ரூபாயில இருக்க காந்திக்கு ஓட்டா? பதில் சொல்லுங்க, சிரிக்காதீங்க. தடுக்கிறதுக்கு அதிகாரத்துக்கு வரணும்னா கொடுக்காம தான் வரணும். மாற்றம்ங்கிறதுங்க மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணுங்கிறான். நான் மாற்றத்தை விரும்புகிறேன். என்னை மாதிரியே மாற்றத்தை விரும்புகிற மக்கள் 36 லட்சம் பேர் பணம் கொடுத்தும் சாராயம் கொடுத்தும் சாப்பாடு கொடுத்தும் சாதியை சொல்லியும் மதத்தை சொல்லியும் தேடி என்னை போட்டிருக்காங்கல்ல. அதே மாதிரி இன்னொரு கூட்டம் வரும்ல மாற்றத்தை விரும்பி. அப்படி எல்லோரும் விரும்பும்போது ஒரு நொடியில் மாற்றம். அது எவ்வளவு நாளாகும், எவ்வளவு காலாகும், அதை பார்த்துக்கிட்டு வேலை செய்ய முடியாது தம்பி. எது சரியோ அதை தான் செய்யணும், புரியுதா? எளிதானதை செய்யக்கூடாது, சரியானதை செய்யணும். அது காலம் எடுக்க தானே செய்யும். நீங்கள் என்ன நட்ட உடனே தக்காளி காய்ச்சிருதா தம்பி? நட்ட உடனே கத்திரிக்காய் காய்ச்சிருதா தம்பி? அதுக்கே 90 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது தம்பி. கொஞ்சம் பொறுங்க.